ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் 23/5/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுப்பது, யாராவது இயலாதவர்களுக்கு ஒருவேளை உணவை கொடுப்பது, இவையெல்லாம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படுகின்ற வகையில் இந்த இறை வழிபாடுகள். நம் ஆலயங்களுக்கு சென்று விட்டு வருகின்ற பொழுது யாராவது இயலாதவர்கள் தர்மம் கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடாது. நம்மால் முடிந்த ஏதோ ஒரு சிறு தொகை, அவர்கள் 5000 10,000 என்று கேட்கவில்லை, ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ நம்மால் முடிந்த இவ்வளோ தானப்பா நம்மால் முடியும் இல்லை என்று சொல்லாமல் யாரெல்லாம் இந்த தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் கேட்கிற பொழுது இறைவன் அள்ளி கொடுப்பானாம். கோயிலுக்கு போயிட்டு நான் வர்ற பொழுது 4 பிச்சைக்காரங்கள் வழியில் இருப்பார்கள் என்றால் அவர்களை பார்த்து நாங்கள் ஏளனம் செய்யக்கூடாது. நம்மளை முடிந்த ஏதோ ஒன்று, 5 ரூபாய் கொடுக்க முடியுதா, 50 ரூபாய் கொடுக்க முடியுதா கொடுக்கலாம், 100 ரூபாய் கொடுக்க முடியுதா கொடுங்க, இல்லை ஒருவேளை சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியுதா கொடுங்க. இது ஒரு புண்ணியம் தர்மம் ஆகின்றது. அவ்வாறு அந்த சிறப்போடு கூட இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வைகாசி விசாக மகோத்சவம் 15 நாள் உற்சவங்கள், 12 நாள் உற்சவங்கள், 10 நாள் உற்சவங்கள் என்று பல ஆலயங்களிலும். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் சங்கானை இலுப்பத்தாழ்வு வெல்வீழ்பதி ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த வைகாசி விசாக மகோற்சவம், அந்த தேவஸ்தானத்தினுடைய குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய விண்ணுலக ஆசியோடு சிறப்பாக இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் கொழும்பு பண்டாரநாயகா மாவட்டத்தை தட்டாறு திரு சிவசுப்பிரமணியர் ஆலயத்திலும் இந்த வைகாசி விசாகத்திலே வழமையான உற்சவம் நடைபெறுவது. அதேபோல் இன்னும் பல ஆலயங்களில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய இந்த மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில ஆலயங்களிலே பாலஸ்தாபனம் செய்யப்பட்டிருப்பதனாலே அங்கே அந்த துவஜாரோகணம் இல்லாமல் வெறுமனே ஒரு சிறிய அபிஷேகத்தோடு பூஜைகள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அந்த வகையிலே கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த 15 நாட்களுக்கு இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற சனிக்கிழமை 30/5/2026 அன்றைய தினம் இந்த பௌர்ணமியோடு சேர்ந்த வைகாசி விசாகம். அந்த வைகாசி விசாகத்திலே அங்கே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறும்.
முதல் நாள் இப்போ நேற்றைய தினம் அந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்கிறதுனால 29/5/2026 வெள்ளிக்கிழமை இந்த இரவு பஞ்சரத பவனி நடைபெறும் விசாக நட்சத்திரத்திலே. மறுநாள் விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்த அதிகாலையிலே தீர்த்த உற்சவத்தோடு மாலை துவஜ அவரோகணம் நடைபெற்று இந்த உற்சவம் சிறப்பாக நிகழ இருக்கின்றது. இவ்வாறான இந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, தொண்டுகள் செய்வது, நம்முடைய சரீர தொண்டுகள் ஆலயத்தில் சென்று கூட்டுவது, பெருக்குவது, தோரணம் கட்டுவது, மாவிலை கட்டுவது, வாழைமரத்தை கட்டுறது, இவ்வாறான பணிகளையும் நாம் செய்கின்ற பொழுது அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்பதற்கிணங்க இறையருளும் குருவருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.